பொதுவாக வந்து பாருங்கள், கும்பம் ராசி அதிபன் சனி, ஆண் ராசி. அவருக்கு சனிக்கு செவ்வாய் பக கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பக கிரகம் அதுக்கும் மேலே இங்கே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறது அப்படின்றது மொதல் விஷயம். பாசிட்டிவாக என்ன சொல்ல அப்படின்னா, ரொம்ப நாளாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில் மைனஸ் ஏதாவது இருக்கும். ஆப்வியஸ்லி இருக்க தான் மேடம் செய்யுது. மைனஸ் என்ன அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் செவ்வாய். தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கும் சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து மேம், செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி வந்து இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி வந்து உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்னு அப்படின்னா கூட பெரிய நான் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணா செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் எப்படி அமைய போகுது, அந்த 48 டேஸ் வந்து இவங்க லைஃப்ல என்னென்ன சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது, எதுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, இதெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? கண்டிப்பா மேடம். பொதுவாக வந்து பாருங்க, கும்பம் ராசி அதிபன் சனி, ஆண் ராசி. அவருக்கு சனிக்கு செவ்வாய் பக கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பக கிரகம் அதுக்கும் மேலே
செவ்வாய் வந்து பாருங்கள் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம் அதுக்கும் அவர் தான் அதிபன். இவர் இப்போ மிதுனத்தில் வந்து அமர்ந்திருக்கார். மிதுனம் அப்படின்றது கும்பத்துக்கு என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம் மேடம். 5ஆம் பாவத்தில் செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், இங்கே வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட புத்திசாலித்தனம், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளோட படைப்பாற்றல், நம்ம ஏதாவது கிரியேட்டிவ் தொழிலில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய பாவம் மேடம். இங்கே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறது அப்படின்றது மொதல் விஷயம் பாசிட்டிவாக என்ன சொல்ல அப்படின்னா, ரொம்ப நாளாக பேபிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு வைத்தியத்தினால வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிராப்தம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில், அது எந்த வேலையானா இருக்கட்டும், படிக்கிறவங்களானா இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபானா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறவங்களானா இருக்கட்டும், ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களானா இருக்கட்டும், நேர்த்தி அப்படின்றது ஜாஸ்தியாகும். செவ்வாய் இருக்கிறதுனால நேர்த்தி, பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதாவது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த க்ரியேட்டிவிட்டி வேறு லெவலில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் ஏதாவது இருக்கும், ஆப்வியஸ்லி இருக்குதா மேடம் செய்யுது. மைனஸ் என்ன அப்படின்னா 5ஆம் பாவத்தில் செவ்வாய். பொதுவாகவே கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க கூட கொஞ்சம் சமீப காலமாக ஒரு விதமான மனஸ்தாபம். நான் என்ன சொன்னாலும் அது கும்பராசி அம்மாவாக இருந்தாலும் சரி, கும்பராசி அப்பாவாக இருந்தாலும் சரி மேடம், அனுபவிக்கிறது இப்படி ஒன்று. எனக்கு வெளியே இருக்க பிரச்சனைலாம் என்னால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியுதுங்க, டேக்கிள் பண்ணிக்க முடியுது. வீட்டில் இருக்க பிரச்சனை, ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைலாம் ஓகேங்க. எனக்கு என் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். என் பையன், என் பொண்ணு பார்த்து 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 நாங்கள் எல்லாமே செய்கிறோங்க. எந்த ஆஸ்பெக்ட்லேயும் எங்கள் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. நாங்கள் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு பேசும்போது, தயவு செஞ்சு நீ பேசாத, பேசுறதுலாம் வெளியோடு வச்சுக்கோ, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நீ போயிடு முதல்ல. நானே எக்ஸ்ட்ரீம் டென்ஷனில் இருக்கேன், நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேன். நம்மளுக்கு ஒரு லாரி பிரச்சனை இருக்குது. இதுங்களுக்கு என்ன பிரச்சனை? படிக்கிற வயசில் படிக்கிறது தானே இதுங்களுக்கு அந்த படிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கும் மேலே சில விதமான கேரக்டர்ஸ், இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்லாம். அப்போ கும்பம் ரொம்ப கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சார்ந்து அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியலைங்க எப்படி எங்கள் குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமாக கொண்டு வருதுன்னு தெரியல. போனால் போட்டோ கெட்டு தொடையிட்டோன்னு விடவும் எங்களுக்கு மனசு இல்லைங்க. எந்த அப்பா அம்மாவுக்கு மனசு இருக்கும், எந்த அப்பா அம்மாவுக்கும் மனசு இருக்காது. ஸோ இப்படி ஒரு விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதில் 5ல் செவ்வாய் வேற வந்து உட்காந்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நான் கிட்ட போனாலே அது பேசாத, தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணாத, ஐயோ உன் புராணத்தை பாடாத, நீ பட்ட கஷ்டத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஆல்ரெடி நான் பெற்றது என்கிட்ட ஓடி ஆடின்னு இருக்குங்க. இப்போ இதில் செவ்வாய் வேறு வந்துட்டா என்ன இருக்கும்? நான் 2 வார்த்தை பேசினா அது 20 வார்த்தை பேசும். நான் கையை என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு பிள்ளைங்களோட அட்டகாசம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ பொம்பளை பிள்ளை ஒழுங்காக நல்லபடியாக வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வேறு என்ன, அதுங்க சம்பாரிச்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்படணுமா? ஒன்றும் கிடையாது. படிக்கிற வயசில் படிச்சுட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போவாதான்னு நினைக்கிறவங்க அவ்வளோதாங்க. கையை ஓங்குறோம் அப்படின்னா அது அடிச்சுடுங்க. அப்போ நம்ம என்ன தாங்க பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு கொடுத்துருங்க, அப்படியே விட்டு பிடிக்கணும். இல்லைங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அதாவது ரொம்ப தேவையில்லாத வேலை, சில சவகாசம் சரியில்லை, சில வஸ்துக்களுக்கு அடிமையாகுது, எல்லா விதத்துலேயும் அவன் வெளில போகிறான், என் பொண்ணு வெளில போகுது அப்படின்னு என்ன பிரச்சனை இழுத்துன்னு வரும்னு நான் வயிற்றுல நெருப்பை கட்டின்னு அலையிறேங்க அப்படின்ற மாதிரி நிறைய கும்பம் சொல்கிறாங்க. அம்மா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் நல்லபடியாக வளர்க்க முடியும், நல்லா அவங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். அதுக்கும் மேலே அதுங்க சுய ஜாதகம் சரியில்லை, தசை சரியில்லை, தசநாதன் கெட்டு போயிருக்கா, அதுங்க கெட்டுறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் நம்மளோட கப்பலை தூக்கிட்டு போய் வித்துட்டு வருதுங்க அப்படின்னா நம்ம என்னம்மா பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகனோட காலை கெட்டிமாக பிடிச்சிடுங்கம்மா. முருகனை வந்து பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணி அப்பா எந்த விதத்துலையும் என் பசங்களால் எனக்கு அசிங்கம் அவமானன்றது வரக்கூடாது அப்படின்றது வேண்டிக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. ஏதோ அதுங்க பண்ணி அதுங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் தேவை. இன்னொரு விதத்தில் ப்ளஸ் ஏதாவது இருக்கா? பிள்ளைங்க படிக்குதுங்க, நீட்டுக்கு மருத்துவம் சார்ந்து படிப்பு படிக்குதுங்க. மருத்துவம், அதே மாதிரி ரசாயனம் சார்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சிங்கு, அதே மாதிரி இந்த ஆப்தமாலஜி அப்படின்றது எம்டி ஆப்தமாலஜியும் உண்டு, ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கண் சார்ந்த படிப்பு. இந்த மாதிரி படிப்புகள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் எது கிடைக்குது அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கும் நமக்குமான உறவு ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றதுக்கும், அது சுமூகமான அமைதியாக இருக்க இடைவெளியாக இருக்காது, கரடு முரடான இடைவெளியாக இருக்கும். அப்போ முருகனை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
சூப்பர் மேம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகம் பாதகம், எந்த இறைவனை வழிபடணும் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 48 டேஸ்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அதனுடைய சாதகமா பாதகமான்றதையும் சொல்லுங்க. குழந்தைங்களால மேடம், குழந்தைங்களால ஒரு பெரிய இம்பேக்ட் வரப்போகுது. இது வந்து பாதகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி மேடம், முருகனோட காலை பிடிச்சிடணும், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும், கண்டிப்பாக மாற்றம் வந்துடும் மேடம், கவலைப்பட வேண்டாம். சூப்பர் மேம், எவ்வளவுதான் பாதகமான விஷயங்கள் நடந்தாலும் தமிழ் கடவுளான முருகரை வழிபாடு செய்யும் போது அதை நம்ம சாதகமா மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. கும்பத்திற்கு அருமையான தகவல் மேம், நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது கண்டிப்பாக இந்த ராசியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.